வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் அழகு பயிற்சி 6th எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மற்றும் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 எனில் எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் என நிறுவுக. இந்த ஜீரோ மாதிரி இருக்கலாம், இது வந்து காம்போசிஷன் தான் நம்ம சொல்கிறோம். ஓகேம்மா, ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எடுப்போமா. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், g of x என்னது 3x, h of x என்னது x minus 2. ஓகேம்மா, இப்போ இது வந்து என்னது பாருங்கள், ப்ரூஃப் பண்ணது f composition g composition h equal to f composition g composition h. இது என்னது LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது என்னதுமா RHS ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ நம்ம LHS எடுக்கணுமா. LHS என்னது F composition G composition H. ஓகேம்மா, இதைத்தான் நம்ம கொஸ்டின் மார்க் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேம்மா, முதல்ல F composition G கண்டுபிடிப்போமா. இது பேர் வந்து காம்போசிஷன், F composition G. அதை வந்து நம்ம வந்து எப்படி எழுதணும், F composition G X, that is F of G of X. ஓகேம்மா, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது, ஜி ஆஃப் எக்ஸ் என்ன சொல்லியிருக்கோம் 3x. ஓகேவாம்மா, ஸோ தென் எஃப் இங்கே பாருங்கள், எஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர், நல்ல கவனிங்க, இங்கே தான் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர், இங்கே என்னது 3x. அப்போ என்ன செய்யணும் 3x த ஹோல் ஸ்கொயர், அப்போ 9x ஸ்கொயர். ஓகேம்மா, எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர், அப்போ 3x வந்து 3x த ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் 9x ஸ்கொயர். ஸோ தென் என்ன செய்யணும், இப்போ பாருங்கள், எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச், தட் இஸ் எஃப் காம்போசிஷன் ஜி. ஓகேம்மா, எஃப் காம்போசிஷன் ஜி ஹெச், தட் இஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ இதை வந்து பாருங்கள், எஃப் composition G h of x என்னமா x minus 2. என்ன பாருங்கள், h of x, இது hxன்னு போட்டிருக்கேன், h of x, h of xக்கு என்ன எழுதி இருக்குது x minus 2, x minus 2. இப்போ பாருங்கள், f composition G வந்து என்னது 9x ஸ்கொயர். அப்போது இதை வந்து என்ன சொல்லணும் பாருங்கள், எஃப் காம்போசிஷன் ஜி வந்து 9x ஸ்கொயர், அந்த எக்ஸ் வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயராக மாறுது. இங்கே பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 2, அப்போ அது வந்து எக்ஸ் தான் எக்ஸ் ஸ்கொயராக மாறுது. அப்போது இதை வந்து நம்ம என்ன செய்யணும், 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். பார்த்தீங்களாம்மா, இது வந்து இந்த எஃப் காம்போசிஷன் ஜி வந்து எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர். ஓகேம்மா, அப்போது இந்த எக்ஸ் மைனஸ் 2 வந்து ஹோல் ஸ்கொயராக மாறுது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச், தட் இஸ் ஈக்குவல் டு 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 தானே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4, 9 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம என்ன சொல்லணும், எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 9 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 9x ஸ்கொயர் மைனஸ் 36x 36. ஓகேம்மா, திஸ் இஸ் 1. ஓகேம்மா, நீங்கள் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. எஃப் இன்னொரு தடவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோமா, எஃப் காம்போசிஷன் ஜி அப்படிங்கச்சுமா, எஃப் காம்போசிஷன் ஜி இது வந்து எக்ஸ். ஓகேம்மா, இதில் வந்து எக்ஸு இருக்குது, இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் காம்போசிஷன் இது வந்து ஜி ஆஃப் எக்ஸ். இப்போது இந்த காம்போசிஷன் வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதுகிறோம். எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ்னு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்கோம் 3x எழுதிட்டோம். இப்போ எஃப் காம்போசிஷன் ஜி ஈக்குவல் டு
எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 3 எஃப் ஆஃப் எக்ஸ் 3x² கேட்பாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து x², எக்ஸ் வந்து x² மாறுது. அப்போது இந்த 3 இங்கே அப்படியே போட்டுறோம். இந்த எக்ஸ் வந்து x² மாறுது. அப்போ 9x². தென் நெக்ஸ்ட்டு அடுத்து காம்போசிஷன் ஹெச், எஃப் காம்போசிஷன் ஜி, காம்போசிஷன் ஹெச், எஃப் காம்போசிஷன் ஜி. இது வந்து ஹெச் ஆஃப் எக்ஸ். ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து என்னவா வந்து ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து என்னமா வந்திருக்கு, x-2 ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கோம். எஃப் காம்போசிஷன் ஜி, ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து x-2. ஓகேவாம்மா? அப்போது ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து x-2 வந்து அப்படியே எழுதிட்டோம். ஓகேம்மா? இங்கே பாருங்கள், எஃப் காம்போசிஷன் ஜி வந்து என்னவா வருது, x². அந்த வேரியபிள் இது வந்து என்னது, இந்த வேரியபிள் தான் இந்த x² வருது. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காம இந்த 9 அப்படியே எழுதிட்டு, வேரியபிள் என்னது x-2, அது வந்து x-2 த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி மாறிடுது. ஓகேவாம்மா? இது வந்து என்னது, அப்புறம் இது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், a² மைனஸ் b² ப்ளஸ் ab. அந்த உள்ளே கொண்டு 9 கொண்டு மல்டிப்ளை பண்ணிச்சுமே திஸ் கிடச்சிருக்கு. அப்போது எல்ஹெச்எஸ் வந்து என்ன கிடச்சிருக்கு, எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 9x² மைனஸ் 36x ப்ளஸ் 36. தென் நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எக்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு. ஆர்ஹெச்எஸ் வந்து என்ன வந்திருக்கு, எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச். இது வந்து கொஸ்டின் மார்க். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜி காம்போசிஷன் ஹெச் எக்ஸ், இதை வந்து எப்படின்னு ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்க்கு என்னம்மா, ஹெச் ஆஃப் எக்ஸ் என்னது, ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து x-2, x-2. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் என்னது 3x. பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 3x. இந்த எக்ஸ் வந்து இப்படி எக்ஸ். அப்போது 3 இன்ட்டு x-2. பார்த்தீங்களா, எக்ஸ் வந்து எக்ஸாக மாறுது. இங்கே வந்து என்னவா இருக்குது, x-2. அதை அப்படியே எழுதிருங்க. ஓகேவா? ஸோ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ், ஜி காம்போசிஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து 3 இன்ட்டு x-2, தட் இஸ் 3x மைனஸ் 6. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட்டு எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் எக்ஸ், தட் இஸ் என்ன சொல்ல வேணுங்க, இது வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் என்னது 3x மைனஸ் 6. ஓகேம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ப்ராப்ளத்தில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து x², எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து x². இங்கே பாருங்கள், எக்ஸ் வந்து x² மாறுது. இங்கே வந்து என்னது 3x மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, எக்ஸ் வந்து x² மாறுது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னது, இந்த ஃபங்க்ஷன் அப்படி ஸ்கொயராக மாறுது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தானே, a² ப்ளஸ் b² மைனஸ் 2. a வந்து என்னது a இன்ட்டு b. ஸோ தட் இஸ் 9x² ப்ளஸ் 36 மைனஸ் 36x. ஓகேம்மா? ஸோ தட் இஸ் எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ திஸ் இஸ் 1. பாருங்கள், இப்போ என்ன சொன்ன 1 2 பாருங்கள். ஃப்ரம் 1 and 2 என்னது 9x² மைனஸ் 36x ப்ளஸ் 36. இங்கே என்ன கொடுத்துருக்கோம், 9x² ப்ளஸ் 36 மைனஸ் 36. அப்போ ரெண்டும் நம்ம ப்ரூவ்டு தானே. ஸோ தட் இஸ் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு என்னது ஓர்ஹெச்எஸ், தட் இஸ் ப்ரூவ்டு. நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோமா. எல்ஹெச்எஸும் இந்த ஆன்சர் தான், ஆர்ஹெச் இந்த எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், தட் இஸ் ப்ரூவ். நீங்கள் என்ன செய்யணுமா, வீடியோவை வந்து ஒரு நோட்டை எடுத்து பக்கத்தில் ப்ராப்ளத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும். ஓகேவா? வீடியோவை வந்து என்ன செய்யணும், 1 time 2 time
ஓட விட்டு படிக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு டியூஷன் சாட்டர்டே, சண்டே அப்படி ஈவினிங்லாம் டியூஷன் எடுக்கணும்னு சொன்னுங்கம்மா, நான் லைவ் கிளாஸில் வந்து எல்லா எக்ஸசைஸுமே அழகாக என்ன செய்கிறேன், டியூஷன் மாதிரி அழகாக நீட்டாக ஒரு 2 மணி நேரம் டியூஷன் எடுக்கிறேன். அந்த டியூஷன் வந்து எனது ஃப்ரீ டியூஷன் தான். ஓகேவா? நீங்கள் அதுக்கு எந்த பணமும் கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.